கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். பட் ஆமென். என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், என்னை செலக்ட் பண்ணின கர்த்தர் என் மூலமாய் என்னை கொண்டு. சிஸ்டர், நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னமோ சாதாரணமான ஒரு பெண்மணியாக நினைக்காதீங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார். இந்த வருஷம் உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் குடும்பம் கட்டப்படும். விசுவாசிக்கிறீர்களா? வீட்டில் இருக்கிற அம்மாங்களால் இந்த வருஷம் வீடு கட்டப்பட போகுது. இந்த செய்தி எனக்குரியதில்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் உரியது. நீங்க முழங்கால் படி போடுவீங்க, உங்க பிள்ளை மனம் திரும்பும். நீங்க முழங்கால் படி போடுவீங்க, அந்த கடன் அடைக்கப்படும். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பர்சனலா இந்த வருஷம் கர்த்தர் என்ன பயன்படுத்த போறாரு சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் என்ன பயன்படுத்த போறாரு? ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றி. ஹல்லேலூயா. பர்சனலா நீ பிளஸ் ஆகும். ஆமென். அப்பா கார்ல போறதுக்கு ஒரு காரியம், அப்பாவுடைய பைக்கை ஓட்டுறது ஒரு ஆசீர்வாதம். ஓகே, பிளஸ்ஸிங், அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. அப்பாவுடைய பிசினஸ்ல கண்டினியூ பண்றது அது ஒரு பிளஸ்ஸிங், தப்பு இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் உங்க பார்ட்டுக்கு என்ன பண்ணீங்க? உங்களை ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? உங்க அப்பா உங்களுக்கு பைக் கொடுத்து நீ ஓட்டுறா, இதை நான் சம்பாரிச்சது ஓட்டுறா அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்பாவோட இதுல இருந்துடக்கூடாது. அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப். நீ ஒரு நாள் கார் வாங்கணும் மக. அந்த கார்ல யாரை உட்கார வைக்கணும்னா, டாடி ஒரு கார் வாங்கியிருக்கேன், வாங்க டாடி உட்காருங்க. ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கான டாடி, பேசுறீங்களா? வந்து பார்க்குறீங்களா? நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா வாங்கிடலாம் டாடி. அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு பேசணும். இதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா கர்த்தர் உன்னை அப்பாவை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, கர்த்தர் உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்பாவை மட்டும் இல்லை, உங்களை பிளஸ் பண்ணுவாரு. அதனால ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா. அதனால சிஸ்டர்ஸ், கணவனாருடைய பின்னாடியே ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமே, நீ எத்தனை நாள் ஒளிஞ்சிருக்கிறீங்க வெளியே? அதுக்காக அவர் ஓவர்டேக் பண்ணி நீங்க வெளியே வரணும்னு சொல்லல. நீங்க சொல்லணும், என் ஜெபத்தினாலதான் என் குடும்பம் நடக்குதுன்னு நீங்க சொல்லணும். எல்லாருமே அந்தந்த இடத்துல தனித்தனியா நீங்க பயன்படணும். இன்னைக்கு கர்த்தர் இந்த வருஷம் உங்களை தனித்தனியா பயன்படுத்த போறாரு. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணா நீங்க செய்யணும். ஒவ்வொருத்தரும் சைன் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் வாழணும், ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணும். இந்த உலகத்துல யாருமே வீணா போக கூடாது. அதுவும் கர்த்தரை தேடுற நீங்க வீணா போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா.